ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. 2 பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்ல மாற்றி மாற்றி. நெக்ஸ்ட்டு எனக்கு உடம்பு சரியில்ல, அடுத்தது ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்ல, அடுத்தது கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, கொஞ்சம் பிரச்சனை. அதனால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. எல்லாம் ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்களா? நாளைக்கு எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணி பயப்படாதீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஹால் டிக்கெட்டில் நேரம் வந்துட்டு எப்படின்னா, காலைல 8:30 மணிக்கெலாம் வந்து ஆஜராகிட சொல்லிடுறாங்க. அப்புறம் 9 மணிக்கெலாம் ஹாலுக்கு போயிடணுமா. தேர்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட்டோட ஏதாவது பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ஏதாவது ஒன்று அசல் இல்லைன்னா நகல் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. பால் பாயிண்ட் பென், பிளாக்கில் வந்துட்டு பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜெல் பென் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நம்பர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. புக்லெட் வந்துட்டு அந்த புக்லெட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏதாவது உள்ளே வந்துட்டு ஏதாவது பிரிண்ட் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் முன்னாடியே வந்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கருப்பு நிற மை கொண்ட பந்து முனை பேனா, அதாவது பால் பாயிண்ட் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. என்னால் வந்துட்டு இந்த ஸ்டடி வீடியோஸ் வந்து கரெக்டாக போட்டுட்ருக்க முடியல. சாரி. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இது என்னான்னே தெரியல. அது அப்படியே வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒன்றும் என்னால் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. கடைசி நேரத்தில் புக்கை திறந்து பார்த்துட்டு நான் இது படிக்கல அது படிக்கலன்னு நினச்சி யோசிச்சுட்டு பயந்துட்டுருக்குறாதீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எதையும் நினச்சி பயப்படாதீங்க. அசால்ட்டாக அடிச்சுட்டு வாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், எதுவும் தெரியாதது இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வாங்க. சில பேருக்கு இந்த எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம் மாதிரி யோசிச்சுட்டு இதுதான் அப்படின்னு இதுவாக மும்மரமாக படிச்சுட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப ஆல் தி பெஸ்ட். பயப்படாமல் போய் எழுதுங்க. உங்களுக்கு தான் அந்த கொஷின், நீங்கள் படித்த கொஷின் மட்டும்தான் வரும். தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். படிக்காதவங்க தைரியம் தான். அட்டன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. குரூப் 2வில் உங்களுக்கு இந்த குரூப் 4 குரூப் 2வில் இருக்குது. கண்டிப்பாக இப்போ படிக்கலைன்னா அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக படித்து நல்ல ஒரு மார்க்கோட குரூப் 2வில் வந்துட்டு ஜாப்க்கு போயிடலாம். இப்போ குரூப் 1க்கு யார் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. குரூப் 1க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணவங்க நல்லா படிங்க. எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க. நல்லபடியாக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஓஎம்ஆரை வந்துட்டு கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஒரு அடித்தல் இல்லாமல், முக்கியமாக ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓஎம்ஆரில் ஒரு கொஷினில் இப்போ ஏபிசிடியில் ஏதாவது இப்போ வந்து பி தான் கரெக்டு, ஆனால் நீங்கள் வந்து டக்குனு சி அடிச்சிட்டிங்க, நான் திரும்ப பி அடிக்கிறேன்னு பி அடிக்காதீங்க. அது மாதிரி அடித்து எழுதாதீங்க. ஒரு தடவை நான் அடிச்சிட்டேன், பி அடிச்சிட்டேன்னா விட்ருங்க. திரும்ப அது வந்து அடிச்சல் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஓஎம்ஆர் வந்து கரெக்ஷன் கூட பண்ணாது, நம்ம பேப்பர் ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிவிடும். பார்த்து வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கொஷின் நம்பரு, இந்த கொஷினுக்கா இந்த ஆப்ஷனுன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி அடிங்க. மேக்ஸுக்கெலாம் டைம் பத்தாது, டக்குன்னு போட்டு பார்த்துட்டு அடிங்க. நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். வாட்ச் அரை கண்காணிப்பாளர் வச்சுருக்கலான்னா வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா தெரியும். நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் வந்துட்டு வீடியோஸ் போடுவோம், கொஷின் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. இனிமேல் ரெகுலர்ஸாக வந்து வீடியோஸ் வரும். இப்போ இந்த குரூப் 4 முடிஞ்சிச்சு. குரூப் 2க்கு வந்து கண்டிப்பாக ரெகுலர்ஸாக சிலபஸ் வைஸ் வந்துட்டு நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். எனக்காக இல்லைனாலும் உங்களுக்கோசமாச்சும் வீடியோஸ் போடுவேன். நிறைய பேர் அப்போது வந்து இது போட்டப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க சிலபஸ் வைஸ் போடுங்கன்னு. என்னால் அப்போ போட முடியல. இந்த தடவை நான் கண்டிப்பாக குரூப் 2க்கோசரனே உங்களுக்கு நான் ரெகுலர்ஸாக அந்த சிலபஸ் படி கையால் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனதை கண்டிப்பாக நான் உனக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ. இதுக்கு மேலே படிக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஐயோ இதை படிக்கக்குள்ளே ஐயோ இது படிக்கலேன்னு வந்து மனசு ரொம்ப இன்னும் அப்படியே இதாகிடும், பயம் அதிகமாகிடும். அதனால் படிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு எக்ஸாம் எழுத போங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகைன்.